வணக்கம் பானு. காற்றுடன் கூடிய கனமழை பெய்த காரணத்தினால அரசு பள்ளி கட்டிடத்தில் அமைக்கப்பட்ட மேற்கூரைகள் காற்றுக்கு பறந்து கீழே விழுந்து வகுப்பறைகள் சேதமடைந்ததால் பள்ளி மாணவர்கள் சிரமப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தான் ஆய்வுக்கு வந்த அதிகாரிகளை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த கம்பைநல்லூர் அருகே உள்ள ஈச்சம்பாடி பகுதியில் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. பள்ளி கட்டடங்கள் கட்டுவதற்கு போதுமான இட வசதி இல்லாதனால 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு மற்றும் 9, 10 ஆகிய வகுப்புகள் ஒரு பகுதியில் உள்ள வளாகத்திலும் மற்றொரு பகுதியில் உள்ள வளாகத்தில் 6, 7, 8 ஆகிய வகுப்புகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நேற்று இரவு நேரத்தில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததனால 6, 7, 8 ஆகிய வகுப்புகள் செயல்பட்டு வரும் பள்ளி வகுப்பறைகளின் கட்டிடத்தில் அமைக்கப்பட்ட மேற்கூரைகள் காற்றுக்கு தாங்காமல் தகர்த்தெறிந்து வீசப்பட்டன. இதனால் பள்ளி கட்டிடம் சேதமடைந்துள்ளது. வகுப்பறைகள் சேதமடைந்த நிலையில பள்ளியில் படிக்கக்கூடிய 58 மாணவர்களும் ஒரே வகுப்பறையில் அமர வைத்து தற்போது தற்காலிகமாக பாடம் கற்பித்து வருகின்றனர். மேலும் பள்ளி கல்வித்துறை மற்றும் தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு தங்கள் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளிக்கு கட்டிடம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட வேண்டும் என கிராம மக்கள் பல ஆண்டு காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த தகவல் அறிந்து வந்த பள்ளி கல்வித்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளை கிராம மக்கள் முற்றுகையிட்டு தங்கள் கிராமத்தில் ஆங்காங்கே பிரிந்து செயல்பட்டு வரும் பள்ளி கட்டிடங்களை சீர்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அதே போல 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை உயர்நிலை படிப்புகள் ஒரே வளாகத்தில் மாணவர்கள் படிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இதனை தடுக்கும் வகையில குறிப்பிட்ட ஒரு சிலர் செயல்பட்டு வருவதாகவும் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு முன்வர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தங்களின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி முற்றுகையிட்டனர். தற்போது வருவாய்த்துறையினர் மற்றும் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று மாவட்ட ஆட்சியருடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசியதில் கிராம மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாகவும் கட்டிடங்கள் கட்டுவதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என தெரிவித்ததை தொடர்ந்து பணிகளுக்கு ஆய்வு செய்து வரும் நிலையில நீண்ட வருடங்களாக கிராம மக்கள் பள்ளி மாணவ மாணவிகள் எதிர்பார்த்த கோரிக்கை தற்போது நிறைவேறும் என்ற எண்ணத்துல கிராம மக்கள் மகிழ்ச்சியுடன் சென்றனர். பானு.